ஹே தமிழர்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலில் புக் ரிவ்யூஸ் நிறையா பார்த்துருப்போம். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் புக் மேக்கிங், அதாவது ஒரு புக் எப்படி ரெடி ஆகுது, அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, மேனுஸ்கிரிப்ட்லேருந்து அது எப்படி பப்ளிகேஷனுக்கு போகுது, பப்ளிஷ் எப்படி ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கம்ப்ளீட் புக் மேக்கிங் ப்ராசஸை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக ஆத்தர் லூனா ஜே அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்கள இன்டர்வியூ எடுக்க போகிறோம். இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி தெரிஞ்சு போவாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட புக்ஸ் எழுதியிருக்காங்க. அது இல்லாமல் சில புக்ஸை வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ சில இடத்துல கண்டென்ட் கிரியேட்டராகவும் கண்டென்ட் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம போய் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஸோ இப்போது அவங்க வீட்டுக்கு போயிடலாமா? வாங்க. டாக்டரா வந்துட்டோம். சரி வாங்க போய் பார்ப்போம். ஹாய் மேம், நீங்கள் நிறையா புக்ஸ் படிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களோட புக் ஷெல்ஃபை நாங்கள் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். அம்மா எத்தனை புக்ஸு மேம்? இவ்வளோதானா இல்லை இதுக்கு மேலேயும் இருக்கா மேம்? ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி ஒரு 3 ரோ இருக்குது. ஷெல்ஃபோட வித் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது பின்னாடி? ஆமாம், ஒரு ரியல் புக் லவரோட புக் ஷெல்ஃப் எப்படி இருக்குன்றதுக்கு இதை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்க முடியாது. இவங்க புக் ஷெல்ஃபை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இன்டர்வியூக்குள்ளே போயிடலாம். வாங்க மேம் போகலாம்ல இன்டர்வியூக்கு? போகலாமே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரைட்டிங் அண்ட் பப்ளிஷிங் ஃபீல்டில் ஒரு ஆத்தராக இருக்காங்க. 4 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ், நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காங்க. அது தாண்டி இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், இவங்க பர்சனலாக என்னென்ன பண்ணியிருக்காங்க, இந்த கண்டென்ட் கிரியேஷன் ஃபீல்ட்லையும் இந்த கண்டென்ட் ரைட்டிங் ஃபீல்ட்லையும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்கள்ட்டே நம்ம வந்து சில கொஷின்ஸ் கேட்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. மேம், ஸோ எந்த ஏஜ்லேருந்து நீங்கள் புக் ரீடிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? புக் ரீடிங்கில் ஒரு 9 or 10 இயர்ஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் அப்போது. ஸோ 9 or 10 இயர்ஸ் இருக்கும். அதுவும் எப்படின்னா எதிர்ச்சியாக சிட்னி ஷெல்டன் புக் ஒன்று கிடச்சிது. ஸோ அது எதிர்ச்சியாக கிடச்சிருந்தாலுமே அது வந்து என்னோடய மாமாவோட கலெக்ஷனில் இருந்துச்சு. என்னோடய புக் கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க, என்னோடது ஃபுல்லாக இங்கிலீஷ்னால் இதை விட அதிகமாகவே அவங்க வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக நான் தமிழில் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ஒரு தமிழ் எழுத்தாளராக இருந்தாங்க. ஸோ அவங்களோட கலெக்ஷனில் ஒரு 2-3 ரொம்ப ரேராக இங்கிலீஷ் புக்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு இங்கிலீஷ் புக்கு தான் என் கையில் கிடச்சிது. அதை எடுத்து நான் படித்தேன். அண்ட் அதோட டைட்டில் வந்து டெல் மீ யுவர் ட்ரீம்ஸ், சிட்னி ஷெல்டனோடது. அது என்னோடய ஃபர்ஸ்ட் எவர் புக். அது நான் படித்ததுக்கப்புறமா எனக்கு அந்த படிக்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறைய விஷயம் அதில் புரியல, நிறைய வார்த்தைகள்லாம் தெரியல. அந்த க்யூரியாசிட்டி வந்து ஓகே இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு க்யூரியாசிட்டி ரொம்ப வந்து டெவலப் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு சிட்னி ஷெல்டனோட எல்லா புக்ஸும் முடிச்சிட்டேன். அது 1 இயர்லேயே முடிச்சிட்டேன். அந்த ஒரு 5th to 6th அந்த ட்ரான்சிஷன் டைமில் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஜான் கிரிஷம் வேறு ஆத்தர்ஸ் போயிட்டேன். இப்போது ஆக்சுவலி த்ரில்லர் ஜான்ரா சைட் போகிறதில்ல, மொத்தமாக வேறு ஜான்ரஸ் டிவிஷனுக்கு நான் வந்துட்டேன். பட் ஸ்டில் அப்போ நான் ஸ்டார்ட் பண்ண டைம் அந்த புக்கில் இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ உங்கள் லைஃப்பில் சிட்னி ஷெல்டன் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இன்ஸ்பிரேஷன்னு சொல்ல மாட்டேன், தட் இஸ் நாட் த எக்ஸாக்ட் வேர்ட். ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு தொடக்க புள்ளின்னு சொல்லலாம். மேம், இப்போது உங்களோட ஒரு புக்கை பற்றி தான் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் வந்து வச்சுருக்கேன். ஹர் ஹேரம் ஜேர்னல் அப்படின்ற புக்கில் நீங்கள் வந்து ஒரு மேட்ரியார்கி சொசைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கீங்க. இதுக்கான ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சு? மேட்ரியார்கின்ற அதில் நான் கொண்டு வந்திருக்க கான்செப்டோட மெயின் ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா, நான் நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் படிப்பேன், ஹிஸ்ட்ரியில் ரிசர்ச் பண்ணுவேன். அப்போது நான் பார்த்த ஒரு காமன் தீம் என்னென்னா, எம்பரர்ஸ், கிங்ஸ் யாராக இருந்தாலுமே ஹிஸ்ட்ரியில் அவங்களுக்குன்னு ஒரு ஹேரம் வச்சுருந்தாங்க. நம்ம தமிழில் சொல்லணும்னா அந்தப்புறம்னு சொல்லுவாங்க. அதை ஒரு ராஜாவோ ஒரு அரசு இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு மனைவி இருக்க மாட்டாங்க. ராணியாக ஒருத்தர் அஃபிஷியலாக இருப்பாங்க. ஆனால் அது இல்லாமல் இங்கிலீஷில் கான்குபைன்ன்ற ஒரு வேர்டு இருக்குது. அது என்னென்னா அஃபிஷியல் லவர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து ராஜா காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து ஒய்ஃப் தான், இவ்வளோ பேருமே இந்த ஒரு கிங்குக்கு ஒய்ஃப்னு சொல்லி ஒவ்வொருத்தர் வந்து 200-300 ஒய்ஃப்லாம் வச்சுருந்துருக்காங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு மாளிகை கொடுத்து ஒரு பேலஸ் வச்சு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம இங்கிலீஷில் ஹேரம்னு சொல்லுவோம், HAREM. ஸோ என்னோட ஹேரம் ஜேர்னல் அந்த புக்கோட கான்செப்ட் நான் ஏன் கொண்டு வந்தேன்னா, எதனாலலாம் விமென்க்கு ஹேரம் இல்லைன்னு நான் யோசித்தேன். ஹிஸ்ட்ரியில் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ ஆக்சுவலி இருந்திருக்கு, விமென்க்கும் வந்து அந்த மாதிரி மல்டிபிள் லவர்ஸ் இருந்திருக்காங்க. ஆனால் ஹிஸ்ட்ரி அதை வந்து ஹேரமாக பார்க்கல. ஒரு அஃபிஷியல் ஹேரம் அப்படின்றது வந்து அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம் அந்த காலத்தில். அதை வந்து இவங்க பார்க்கல. விமென்க்கு குயின், நீ குயினாக இருக்கலாம், பிரின்சஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே
ஹேரம்னு வச்சுக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. நீ வந்து மல்டிபிள் பார்ட்னர்ஸ் வச்சுருந்தேன்னா அது இல்லீகல் அஃபேராக தான் பார்த்துருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம வந்து அது ஹேரம்னு சொல்கிறோம், பட் அந்த காலத்தில் அது ஹேரமாக அவங்க பார்க்கல. ஸோ எதனாலலாம் பார்க்காம இருந்திருப்பாங்க, ஒருவேளை பார்க்காம இருந்ததுக்கான காரணம்லாம் ஜஸ்டிஃபையபிள் தானா, அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தேன். ஸோ என்னோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அண்ட் க்ரியேட்டிவிட்டியில் ஓகே அப்படின்னு நான் இமேஜின் பண்ணி ஒருவேளை இந்த ரீசன்னால தான் ஹேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம், சொசைட்டி அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த ரீசன்ஸ் எல்லாம் இல்லைனா ஒரு வேர்ல்டு எப்படி இருக்கும்னு நான் இமேஜின் பண்ணேன். ஸோ அதுதான் அந்த ஹேரம் ஜேர்னல் புக். ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தில் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு ஷார்ட் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சீன் எழுதுறதா இருக்கட்டும், டைலாக் சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு சீனுக்குமே ரொம்ப நாள் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு புக் ப்ராசஸ் வர்றதுக்கும் ரொம்ப நாள் எடுத்துக்கிறாங்க. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு புக் ப்ராசஸ்க்கு இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து அதுக்கான அப்ரூவல் வாங்கணும். அந்த மாதிரி ஒரு புக்கை நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணணும்னா அதுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு அப்ரூவல் வாங்கணும், ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணணும். அது என்ன இடம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேம் ப்ளீஸ். ஸோ ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் இருக்கும். அதே நம்ம புக் சைடில் நம்ம பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்லுவோம்னா ISBN அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், லிஸ்டிங்னு சொல்லுவோம். இந்த ISBNன்றது என்னென்னா நம்ம மேபி எவ்வளோ புக் படிச்சிருக்கோன்னு தெரியாது, நம்ம எக்ஸ்போஷரே வந்து சில புக்ஸ் தான் இருக்கலாம், பட் வேர்ல்ட் வைட் தேர் ஆர் ஸோ மெனி புக்ஸ். அவ்வளோ புக்ஸ் இருக்குன்னும் போது அந்த புக் எல்லாம் அது புக் தான் அப்படின்றதுக்கு ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்காக இருக்க ஒரு விஷயம் தான் ISBN. ஏன்னா யார் நினச்சாலுமே வந்து ஒரு 400 பேஜ்க்கு நம்ம கிட்ட ஒரு கான்டென்ட் இருக்குது, அது நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு புக் ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். ஆனால் அது புக் ஆகிடாது அப்படி பண்ணோன்னா, அது ஒரு புக்லெட்டாக தான் இருக்கும். அப்போது ISBN ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள், ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு. ஓகே, ISBNோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர். அதுதான் அந்த வேர்டே நமக்கு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக இருந்திருக்கும். ஏன்னா இன்டர்நேஷ்னலில் எங்கே புக் பப்ளிஷ் பண்ணாலுமே அதுக்குன்னு ஒரு நம்பர் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது ஒரு அலாட் பண்ணுற அந்த நம்பர் தான் இந்த புக்குக்கு இருக்குது. நம்பர் இருக்கும்போது தான் அது புக்கு ஆகும் முதல்ல. இல்லைனா நான் சொன்ன மாதிரி அது ஒரு புக்லெட் மாதிரி கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம், ஆன்லைனில் அப்ளை பண்ணி அந்த ப்ராசஸ் என்னென்னா நீங்கள் சொன்ன அந்த அப்ரூவல் கிடைச்சாதான் அந்த நம்பர் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க வேர்ல்டு வைட். அந்த லைப்ரரி ஆஃப் காங்கிரஸில் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க, இது வந்து ஓகே இப்படி ஒரு புக்கு இருக்குது வரப்போகுதுன்னு. இவங்க அப்ரூவலுக்கு அப்புறம் தான் நமக்கு நம்பர் கிடைக்கும். நம்பரை நம்ம புக்கில் போட்டு பிரிண்ட் பண்ணணும். அது போடாத வரைக்கும் அது புக் கிடையாது, மேனுஸ்கிரிப்டாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும். ஸோ மக்களே, ISBN என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதை தாண்டி புது வார்த்தை ஒன்று கற்றுக்கிட்டீங்க, லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். கொட்ட எழுத்தில் சொல்கிறேன், லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். அந்த இடத்துல தான் எல்லா புக்ஸுமே வந்து போய் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. அங்கேருந்து தான் நமக்கு வந்து ISBN சீரியல் நம்பர் கிடைக்குது ஒரு புக்குக்கும். ஸோ நீங்கள் படிக்கிற சின்ன புக்காக இருந்தாலும் சரி, பெரிய புக்காக இருந்தாலும் சரி, புக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே அங்கே தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. இதை தாண்டி கடைசியாக ஃபைனலி பப்ளிஷிங் அது எப்படி நடக்குது அதை பற்றி தெரிஞ்சுப்போம். மேம் could you please? ஆக்சுவலி நான் இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி அந்த ப்ராசஸ் ஸ்டார்டிங்கில் நம்ம காப்பி எடிட்டிங், ப்ரூஃப் ரீடிங், டைப் செட்டிங் இது எல்லாம் முடிஞ்சு புக் ரிவ்யூவிங் இருக்கும் ஒன்று. ஃபைனலாக வந்து ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க, அட்வான்ஸ் ரீடர்னு வச்சுருப்பாங்க அதுக்கு ஒரு டேர்மு. அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அந்த புக்ஸை படித்து பார்த்துட்டு ஓகே எந்த சேஞ்சஸும் இல்லை, இட்ஸ் குட் டு கோ அப்படின்னு நமக்கு சைன் கொடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் அந்த புக் வந்து பிரிண்டிங்க்கு போகும். பிரிண்டிங் போகிறது மோஸ்ட்லி நமக்கு பப்ளிஷர் இருக்காங்க, செல்ஃப் பப்ளிஷ் நம்ம பண்ணுறோம், கிண்டில் செல்ஃப் பப்ளிஷிங்கில் பண்ணுறோம் அப்படின்னா அமேசான் கிண்டில் பார்த்துப்பாங்க. இல்லைனா நம்ம பப்ளிஷர் பார்த்துப்பாங்க. அவங்க தான் டோட்டலி அந்த டைப் செட்டிங் ஃபைல் எடுத்து நம்ம கண்டிப்பாக ஆத்தர் ஒரு வாட்டி ஃபைனலாக அதை செக் பண்ணுவாங்க. ஸோ கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி ஆத்தருக்கும் அது ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, இது பிரிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா நெக்ஸ்ட் அதை பப்ளிஷர் வந்து அவங்க பிரிண்டிங்க்கு அனுப்புவாங்க. அது பிரிண்ட் பண்ணி வந்ததுக்கப்புறமா தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஆனால் இது பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம கவர் மறந்துட்டோம். புக் கவர் டிசைனிங் நம்மளேவும் ஒரு ஆத்தராக ஒரு இண்டிவிஜுவலாகவும் ரெடி பண்ணலாம். இல்லையா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, இதுதான் என் புக்குக்கு இப்படி கவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த ஐடியாவை ஷேர் பண்ணலாம். ஒரு புக் கவர் டிசைனர்னு அவங்களே வந்து ஒரு பர்சனை ஹையர் பண்ணியோ அவங்கக்கிட்ட கேட்கலாம். அவங்களோட ஐடியாஸ்லாம் சொல்லி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரைக்கும் அந்த கவரை நம்ம எத்தனை வாட்டி வேணால் ரீஎடிட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். மேம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஏதாவது ஒரு கவர் டிசைன் காட்ட முடியுமா? ஷுர் இருங்க. ரீசெண்டாக ஆக்சுவலி இப்போ என்னோட ஃப்ரெண்ட் பப்ளிஷ் பண்ண புக் ஒன்று இருக்குது. இதோட கவர் ஃபுல்லாக அவங்களே தான் டிசைன் பண்ணாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கவர் டிசைன் பண்ணுவாங்க, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் நமக்கு பேக் கவரும் டிசைன் பண்ணுவாங்க. அது எப்போவுமே வந்து ஒவ்வொரு புக்குக்கும் வேரி ஆகும், ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து. அவங்களுக்கு மேபி எந்த மாதிரி வேணும், பின்னாடி நம்ம எந்த மாதிரி கண்டென்ட் வேணால் போடலாம், ஆத்தர் கண்டென்ட் போடலாம், இல்லை புக்கோட கண்டென்ட் போடலாம். பட் மோஸ்ட்லி புக்கை பற்றின கண்டென்ட் இருக்கும். சில புக்ஸ்க்கெல்லாம் எப்படின்னா புக்கோட ரிவ்யூஸே இருக்கும். அந்த புக் பப்ளிஷ் ஆகும்போதே வந்து நிறைய ரிவ்யூஸ் இருக்கும். இல்லை அதோட நெக்ஸ்ட்டு செவரல் எடிஷன்ஸ் வேறு எடிஷன் அது ரீப்ரிண்ட் ஆகுதுன்னும் போது அதுக்கு ப்ரீவியஸாக வந்த ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்து பின்னாடி போட்டிருப்பாங்க. ஸோ புக் கவர் பின்னாடி இருக்கும், பட் கண்டிப்பாக ISBN இருக்கும். ஓகே, இதுதான் அந்த ISBN நம்பர் கரெக்டாக? ஆமாம், இதுதான் அந்த ISBN நம்பர்.
ஒரு புக் ரெடி ஆகிறதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுது. எனக்கு பர்சனலாக ஒரு கேள்வி இருக்குது. இப்போது ஒரு புக்கு நீங்கள் எழுதுறீங்க, புக்கு ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. யாருக்கு வந்து ரெவன்யூ எந்த அளவுக்கு என்ன பெர்சன்டேஜில் போகுது? மோஸ்ட்லி நம்ம புக் பப்ளிஷ் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டே டைப்ஸ் ஆஃப் பப்ளிஷிங் சொன்னேன் இல்லையா, ட்ரெடிஷ்னல் ஹவுஸ், செல்ஃப் பப்ளிஷிங் அண்ட் ஹைப்ரிட். இதில் நம்ம எந்த ஆப்ஷனுக்கு போனாலுமே எப்போவுமே ராயல்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆத்தர்ஸ்க்கு ராயல்ட்டி பேஸ்டு தான் பேமெண்ட் நடக்கும். ஸோ நம்ம வேறு எந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு இன்கமோ இல்லை கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரு அமௌண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபுல் டைம் செட்டில்மெண்ட்டாக இருக்காது. ராயல்ட்டின்ற அந்த வேர்டு என்னென்னா, நமக்கு தெரிஞ்ச ராயல்ட்டிலாம் வந்து கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அப்படின்னு நினைப்போம். இந்த ராயல்ட்டின்ற வேர்டும் மேபி அதோட ஹிஸ்ட்ரி ஆரிஜின் போய் பாருங்கள். பட் இந்த ராயல்ட்டி நம்ம பப்ளிஷிங் ஃபீல்டில் ராயல்ட்டின்னு சொல்கிறது என்னென்னா, ஒரு ஆத்தருக்கு அவங்களோட புக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி சேல்ஸ்லேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு போகும்னு இருக்கும். அந்த பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மெஜாரிட்டி 10% தான் இருக்கும். ஸோ நம்ம பிரிண்டிங் இப்போ 10 புக்ஸ் செல் ஆகுதுன்னா அதோட செல்லிங் காஸ்ட் ப்ராஃபிட்லேருந்து 10% ஆத்தருக்கு வரும். 10%ன்றது மேக்ஸிமம். ஸோ 10% விட அவங்க கம்மி கூட பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு புக் 100 ரூபா அப்படின்னா ஒரு 10 புக் சேல் ஆகுதுன்னா 1000 ரூபாய் வருதுன்னா அந்த 1000லேருந்து 10% 100 ரூபா தான் கிடைக்கும். அதான் நீங்கள் சொல்ல வரீங்க? ஆமாம், அதுதான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற அந்த கால்குலேஷன்ஸ் கரெக்டு. ஓகே, பட் 1000 ரூபாய்க்கு சேல் நடக்குதுன்னா 100 ரூபா தான் ஒரு ரைட்டர் கிடைக்குதுன்னா இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் இவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இதில் பிகாஸ் நம்ம ஒரு ரைட்டராக போகிறோம், ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுறோம், இல்லை ஒரு 5th டைம் கூட பப்ளிஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த புக்குக்குன்னு ஒரு ரீச் இருக்கணும்ல, அதுக்குன்னு ஆடியன்ஸ் இருக்கணும், அந்த புக்கு ரீடர்ஷிப் இருக்கணும். ஸோ இது பில்ட் ஆகிற வரைக்கும் பப்ளிஷர் வந்து நம்மளோட புக் எடுத்து அவங்களோட ஓன் ஃபண்டில் பண்ணுறாங்கன்னும் போது அவங்களுக்கு இதில் என்ன ப்ராஃபிட்? நம்ம புக்கை பப்ளிஷ் பண்ணணுன்றதுல அவங்களுக்கு அதனால் என்ன கிடைக்குது? எதுவும் இல்லை. ஸோ அவங்களுக்கு இருக்க அந்த மானிட்டரி பெனிஃபிட் தான். இந்த புக் பப்ளிஷ் அதாச்சும் இந்த புக் வந்து ஃபேமஸ் ஆகுதோ இல்லையோ அவங்க பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ரீச் ஆகிறதும் ஆகாததும் ரீடர்ஸ் கிட்டே இருக்குது, சொசைட்டி கிட்ட இருக்குது. ஆனால் ரீச் ஆனாலும் ஆகலைனாலும் அவங்களுக்கு பிரிண்டிங் காஸ்ட் இருக்குது, பேப்பர் காஸ்ட் இருக்குது, இங்கு காஸ்ட் இருக்குது. இந்த காஸ்ட்டெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்குமே கொஞ்சம் தான் ப்ராஃபிட் போகும், ஜஸ்ட் லைக் த ஆத்தர். ஆனால் இந்த ராயல்ட்டின்னு நான் சொன்னது என்னென்னா, இது லைஃப் டைம் ராயல்ட்டி. சில பப்ளிகேஷனில் வந்து ஆனுவலில் வருஷம் தருவாங்க. சில பேர் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தருவாங்க. அவங்களோட அந்த மந்த்லி பில்லிங் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி மெஜாரிட்டி ஆஃப் த பப்ளிகேஷன் ஹவுசஸில் ஆனுவல் பேஸில் தருவாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கோ ராயல்ட்டி தருவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, இது லைஃப் டைமுக்கு இருக்கும். எப்போவுமே ராயல்ட்டின்ற அந்த வேர்டோட மீனிங்கே நமக்கு நடுவில் யாராலையும் அதை பாஸ் பண்ண முடியாது. புக்கு எப்போ வரைக்கும் பிரிண்டில் இருக்கோ அப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து ராயல்ட்டி போயிட்டே இருக்கணும் ஆத்தருக்கு. சம்டைம்ஸ் வந்து அந்த ஆத்தர் வந்து இறந்துட்டாங்க, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா கூட அவங்களோட ஃபேமிலி நெக்ஸ்ட் யார் வந்து இருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதுதான் அந்த ராயல்ட்டி. ஏன் வந்து ரைட்டர்ஸ்க்கு அவ்வளோ பே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சரும் இதுலேருந்தே நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். ஆல்சோ இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ சமீப காலமாக புக் ரீடிங் அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது மக்கள் மத்தியில். அதுக்கான ரீசனாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம்? அதுக்கான மெயின் ரீசன் என்ன கேட்டால், ரீடர்ஷிப் குறையிறதுக்கு கண்டிப்பாக பேரண்ட்ஸ் தான் டீச் பண்ணணும். யாராச்சும் ஒருத்தர் கைட் பண்ணி, எல்லாருமே வந்து ஆக்சிடென்டலாக ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. படிக்கணுன்றதை வந்து நம்ம ஒரு எஜுகேஷ்னல் ப்ராசஸில் வச்சுருக்கோம் சிஸ்டமில். பட் படிக்கணுன்றது ஒரு மஸ்ட்டுன்றதை மீறி அதில் ஆக்சுவலி ஒரு ஹாபியாக அதை எடுக்கலாம், அதில் படிக்கலாம். ரீடிங் வந்து ஹாப்பினஸும் கொடுக்கும். ரீடிங் அண்ட் ஸ்டடிங்க்கு டிஃப்ரென்ஸ் சொல்லி கொடுத்து அந்த டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விட்டாலே படிக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி சைல்ட்ஹுட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ஹேபிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன். ஸோ நம்ம சின்ன வயசுலேயே வந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சா தானே நெக்ஸ்ட்டு பண்ணுவாங்க. மேபி அதையும் மாரி ஃப்யூச்சரில் சில பேர் வந்து பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லி ட்ரை பண்ணலாம், புதுசாக எக்ஸ்ப்ளோர் கூட பண்ணலாம். பட் மெஜாரிட்டி நம்ம சின்ன வயசுலேயே வந்து ஒரு விஷயம் பிடிக்கல, இல்லை ட்ரை பண்ணலைன்னு அவர்ஷன் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி திருப்பி அதுக்கு போக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மேக்ஸ் அப்படி. அது ஏன்னா மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து எந்த தப்புமே பண்ணலை, எனக்கு அதை டீச் பண்ண விதம் சரியில்லை. ஸோ அதனால தான் எனக்கு மேக்ஸ் பிடிக்கல, நான் தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆச்சு. அதே மாதிரி தான் ரீடிங்குமே. சின்ன வயசுலேருந்தே ரீடிங் ட்ரை பண்ண பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு ஒருத்தர் கொடுக்கறது வேறு. நீ போய் படி, ஸ்கூலுக்கு போய் படி, காலேஜ் போய் படி, மார்க் எடுன்னு சொல்லும்போது ரீடிங்கும் ஸ்டடிங்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் விட்டுடுறாங்க, அது என்னன்னே தெரியாமல். அதையும் மாரி இன்னொரு மேஜர் ஃபேக்ட் என்னென்னா, இந்த விஷுவல் மீடியா. இப்போது நம்ம இருக்க ஜென்ரேஷனில் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பிக்டோரல் ரெப்ரசன்டேஷன், விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, சோஷியல் மீடியா ரொம்ப பீக்கில் இருக்குது இப்போதைக்கு இந்த ஜென்ரேஷனில். இந்த சோஷியல் மீடியா வந்து நம்ம நினச்ச நேரத்தில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அது நமக்கு தேவையா இல்லையான்றது அடுத்த விஷயம். பட் ஸ்டில் அதோட
கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்ணிடுது, விச் இஸ் டு டிஸ்ட்ராக்டர்ஸ் அண்ட் கீப் அவர் அட்டென்ஷன். நம்மளோட அட்டென்ஷனை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்து தானே பார்க்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், தேவையோ இல்லையோ ஆனால் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகுது. ஸோ நான் இதுலேயே இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிறேன், ஸோ நம்ம எதுக்கு படிக்கணும்னு ஒன்று தோணலாம். அண்ட் நம்ம மோஸ்ட்லி சோஷியல் மீடியா எடுத்தால் ஸ்வைப் பண்ணி மேலே மேலே போவோம். அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு புக் எடுத்து பேஜ் டேர்ன் பண்ணி ஃபுல்லாக படிக்கணும். அதுவும் வந்து ஒரு நாவல்லாம் எடுத்து படிக்கிறதுக்கு யாருக்கும் பொறுமை இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடுச்சு இப்போது லைஃப் ஸ்டைல் எல்லாருக்குமே. அண்ட் டெஃபினெட்லி மீடியா அண்ட் மூவிஸ் இன்க்ரீஸ் ஆனது. அது மூவின்றது அது தனி ஒரு ஆர்ட் ஸ்டைல் தான். ஆனால் எல்லாமே இவங்க மூவியாக பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த புக்கையும் படிக்கணும்னு தோணாமல் போயிடுது. அதை மூவி பார்த்தாச்சு, 2 ஹார்ஸில் முடிச்சாச்சு, எதுக்கு நம்ம புக்கை ஸ்பெண்ட் பண்ணோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு புக் எடுத்து படிக்கணும் அப்படின்னு இருக்கும். ஐ திங்க் அதோட பேசிக் ஃபவுண்டேஷன் எங்கே வந்து நிற்குதுன்னா, இந்த ஜென்ரேஷனில் அது லிட்ரஸி அண்ட் ரீடிங் ரேட் குறைஞ்சதுக்கு காரணம் we don't have patience. எல்லாமே இம்மீடியட்டாக நடக்கணும், உடனே கிடைக்கணும், எதுவுமே வந்து பொறுமையாக இருந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கான மென்டாலிட்டி இல்லை. ஆக்சுவலாக இவங்க சொல்கிறது உண்மை தான். ஏன் நம்ம சேனலில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெக்கை நாவல் அசுரன் படமாக எப்படி கன்வெர்ட் ஆச்சுன்றதை வந்து ஒரு வீடியோவாக போட்டுருவோம். ஆனால் இந்த வெக்கைன்ற ஒரு நாவலை நிறைய பேர் படித்து நம்ம கேள்விப்பட்டது கூட கிடையாது. பட் அசுரன்ற படம் வந்து பெரிய ரீச் கொடுத்துச்சு. அதுதான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு சைடு வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் இன்னொரு சைடில் ஒரு சேடனிங்கான ஒரு டவுன்ஃபாலாக போயிட்டுருக்கு. சரி, இப்போது இது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த புக் ரீடிங்கை மக்கள் மத்தியில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? புக் ரீடிங்கோட ஃப்யூச்சர் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? புக் ரீடிங் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ பேரண்டிங்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகலாம். மேபி நம்ம எந்த ஏஜ் குரூப்பாகவே இருந்தாலுமே இந்த பியர் ப்ரெஷர்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மற்ற விஷயத்துக்கெலாம் நம்ம இந்த சொசைட்டல் ப்ரெஷர் அண்ட் பியர் ப்ரெஷர் இருக்கும்போது மேபி உங்கள் சர்க்கிளில் யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க புக் படிக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நான் யாரையும் போய் இப்போ ப்ரீச் பண்ண மாட்டேன் படிங்கன்னு சொல்லி, பட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மேபி உங்களுக்கு தெரியல, பிகினராக இருந்தால் கூட மேபி கேளுங்க, புக் படிக்கலாமான்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் மேபி புக் படிக்கிறவங்க கூட கொஞ்சம் மேபி சப்போர்ட் பண்ணுங்கள், புக் ரீடிங் பற்றின பெனிஃபிட்ஸ் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தருக்கு இண்டிவிஜுவலாக எப்படி சொன்னால் புரிஞ்சுப்பாங்களோ அந்த மாதிரி சொல்லலாம். டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம் நிறைய, இந்த புக்கில் இப்படி இருந்துச்சு ஆனால் இந்த மூவியில் அப்படி இல்லைன்ற மாதிரியான நம்ம கம்பேரிசன் டிஸ்கஷன் பண்ணும்போது நிறைய மூவி லவர்ஸ் இருக்காங்க, ஆனால் நிறைய புக் லவர்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் மெயினாக ஐ திங்க் ஒவ்வொரு வீட்டில் இருந்துமே ஸ்டார்ட் பண்ணணும். அது பேரண்டிங்கில் இருந்து தான். பேரண்டிங் இல்லாமல் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி எஜுகேட்டர்ஸ். நம்ம ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம். எப்போவுமே என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு இருந்த எல்லா கைட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் எப்படி இருந்தாங்கன்னா, ப்ரொஃபஸர்ஸ் இல்லை, எனக்கு இருந்த டீச்சர்ஸ் அண்ட் மென்டர்ஸ் எப்படி இருந்தாங்கன்னா, கம்ப்ளீட்லி நீ அகாடமிக்ஸ்னால் இதை மட்டும் படி, சிலபஸில் என்ன இருக்கோ அதை படி, போர்டு எக்ஸாம் இருக்குது, இந்த எக்ஸாம் இருக்குது, நீ ஓகே ஒரு டேர்ம் டெஸ்ட்டாக கூட இருக்கட்டும், மந்த்லி வர டெஸ்ட்டாக இருந்தால் கூட அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களே தவிர ஒரு ரீடர்ஷிப் அவங்க வந்து யாருமே இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நடந்துக்கல. இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி என்கரேஜ் பண்ணணுன்னு கூட இல்லை. நான் ஆக்சுவலி பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, நான் லைக் சார் நான் 10 இயர்ஸ்லேருந்து படிச்சுட்ருக்கேன். ஸோ எனக்கு எல்லா ஸ்டெப் ஆஃப் த வேலையுமே வந்து எனக்கு ஒரு இதுதான் நான் பார்த்தேன், ஸ்ட்ரகிள் ஆப்ஸ்டிக்கல் தான் பார்த்தேன். இவங்க வந்து பிளாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இது ஏன் படிக்கிற, புக்கை படி, டெக்ஸ்ட் புக்கை படினாங்க. நான் அதையும் தான் படிச்சுட்டு இருந்தேன். இது தனின்ற அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் எனக்கு இருந்துச்சு. இது தனியாக பார்த்தேன், அதை தனியாக பார்த்தேன், ரீடிங்கும் ஸ்டடிங்கும். ஆனால் அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, இதை வந்து ரீடிங்குன்றது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாகவும் ஸ்டடிங் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட், ஸோ அது மட்டும்தான் வந்து ஒரு சைல்டோட ஃபவுண்டேஷன், வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற அந்த சிஸ்டம் ஆர் அவங்களோட மைண்ட் செட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க என்கரேஜ் பண்ணலன்னா கூட மேபி டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருந்தால் நிறைய பேர் படிச்சிருக்கலாம். நானே இன்னும் நிறைய படிச்சிருப்பேன். இவ்வளோ புக்ஸை பார்க்கும்போது எனக்கு இன்னொன்று தோணுது, அடுத்த ஜென்ரேஷன் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற புக்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் நிறைய ஜான்ரஸ்லேருந்து படிச்சிருக்கேன் அண்ட் வேரியஸ் புக்ஸ் எனக்கு பிடிக்கும். ஒவ்வொரு ரீசனுக்காக சில புக்ஸ் பிடிக்கும். மேபி ரீசெண்டாக படித்த புக்ஸில் நான் சில இதெல்லாம் சொல்கிறேன் படிக்கிறதுக்கு. ரீசெண்டாக படித்த ஒரு புக் நல்லா இம்ப்ரெஷன் இருந்துச்சு எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர்ஸ் ஃபேரி டேல்ஸ்னு ஒரு புக் இருக்குது, பை நிகிதா கில், ஆத்தர் நேம். ஸோ இந்த புக் பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஃபேரி டேல்ஸ்ன்றது நிறைய இருக்குது, நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் ஃபேரி டேல்ஸ் இருக்குது. பட் இவங்களோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஃபேரி டேல்ஸுன்ற விஷயத்தையே வந்து நம்ம இவ்வளோ நாளாக படிச்சிருந்தது ஃபேரி டேல்ஸ் தானா அப்படின்னு யோசிக்க வைக்கிறக்கூடிய ஒரு புக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ரீசெண்டாக படித்த ஒரு புக்கு தான், வர்ஜினியா உல்ஃபோட ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் அப்படின்ற ஒரு புக்கு. இந்த புக் வந்து இதில் நிறைய மோஸ்ட்லி ஃபெமினிஸ்டிக் கான்செப்ட்னு சொல்லுவாங்க, பட் அது இல்லாமல் இதில் நிறைய இண்டிவிஜுவலிசமோட கான்செப்ட்ஸ் இருக்குது நான் படித்தப்போ. ஏன்னா நம்ம அப்பார்ட் ஃப்ரம் த ஜெண்டர் நமக்குன்னு ஒரு ரூம் இருக்குன்ற விஷயத்துலேருந்து ஆரம்பித்து அந்த புக்கு ரொம்ப டீப்பாக போயிருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் படிக்கணும். ஒரு தேர்ட் புக் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா,
ஒயிட் சர்காசோ சீன்றது ஜான் ரிஸ் அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க. இந்த புக் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இதை படிச்சுட்டு ஜேன் ஐயர் அப்படின்ற ஒரு புக் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த புக்கு நீங்கள் படிச்சிருந்தாலும் படிக்கலனாலும் அதுக்கு முன்னாடி ஒயிட் சர்காசோ சீன்ற புக்கை படிச்சிருங்க. பிகாஸ் நீங்கள் அந்த புக்கோட மோஸ்ட் ஆஃப் த ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்களுக்கு இந்த ஒயிட் சர்காசோ சி புக் கொடுக்கும். ரொம்ப இந்த கலோனியலிசம், இம்பீரியலிசம், அதோட அப்ரெஷன் அதை பேஸ் பண்ணி இருக்கும் இதோட கான்செப்ட் ஃபுல்லாக. என்ஜாய் பண்ணி படித்த புக்குன்றதை விட ஒரு தாட் ப்ரோவோக்கிங்காக இருந்துச்சு இந்த புக்கை படித்தது. ஐ ஹேட் டு ரீட் இட் அகேன். இன்னும் நிறைய வாட்டி படிக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு நல்ல புக். இவங்க 3 புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட 3வது புக் ரிலீஸ் ஆகிறத பற்றி நம்ம கேட்டு போவாங்க. ஸோ என்னோட புக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க கோத்தை அகாடமியில் வச்சு. ஹெர் ஸ்டோரிஸ் பப்ளிகேஷன் மூலயமா லான்ச் பண்ண போகிறோம். அந்த லான்ச் ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்துருங்க. இவ்வளோ நேரம் ஒரு புக் ரெடி ஆகிறதுக்கு பின்னாடி என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு பின்னாடி என்னென்ன ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், கைட்லைன்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போது இதுக்கு நடுவில் நாம் ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு புக்குக்கு முன்னாடி பின்னாடி ஒரு டிசைன் இருக்கும்ல, அந்த டிசைன் எப்படி ரெடி பண்ணுறாங்க, அந்த டிசைன் ரெடி பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு ஆத்தருக்கும் ஒரு டிசைனருக்கும் இடையில ஏற்படுற அந்த கான்வர்சேஷன்ஸ், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்குள்ளே இருக்கிற பெரிய ஷேரிங் ஆஃப் ஐடியாஸ், இந்த மாதிரி நிறையா விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட டிசைனர் மிஷான் வந்திருக்கார். அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இப்போது புக் மேக்கிங் ப்ராசஸில் நம்ம கூட இருக்க அடுத்த நபர் யாருன்னா, காட் பிளஸ் யூ டெவில் கிஸ் யூ, அந்த புக்கோட டிசைனரான மிஷான் ஜே. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ப்ரோ ஐம் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. உங்ககிட்ட இன்டர்வியூ வாங்குறதுக்குள்ள நாங்கள் பட்ட பாடு இருக்கே, ரொம்ப பெருசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இந்த டிசைனிங் ப்ராசஸ் அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி டிசைனிங் ஃபீல்டில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? ஆக்சுவலி நான் வந்து ஃபுல் ஆன் லைக் டிசைனர் இல்லை. ஆக்சுவலி வந்து மை ப்ரொஃபஷனே வேறு. பட் டிசைனிங்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு 2017 எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து அவங்கள மீட் பண்ணும்போது இந்த மாதிரி அவங்க ஒரு அவங்களோட ஃபர்ஸ்ட் புக்குக்கு வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நான் ஆஃபர் பண்ணேன், ஓகே நான் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் ஹவு த ஜர்னி ஸ்டார்டட். சரி, இந்த டிசைன் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி கோக்கியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஐடியா வரதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கும் ஆத்தர் லூனா அவங்களுக்கும் ஏற்பட்ட அந்த டிஸ்கஷன், அதில் நடந்த ஏதாவது ஃபன்னியான இன்சிடென்ட்ஸ், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் ஏதாவது இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஆக்சுவலி பேசிக்லி என்னன்னா, ஆஸ் அ ஆர்டிஸ்டிக் பர்சன் நம்மளுக்கு நிறைய ஐடியாலஜிஸ் இருக்கும் டிசைன் பண்ணும்போது. ஸோ அது வந்து when it comes to the author we have to make sure it conveys their story. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து ரியலிஸ்டிக்காக எடுத்துன்னு வரணும். அதில் ஒரு அட்வான்டேஜ்னா ஐம் ஆல்சோ ஃபிலிம் மேக்கர், ஸோ ஐ கேன் ஸ்டில் விஷுவலைஸ். ஐம் குட் இன் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, whenever she gave me idea we try to stage it. ஒரு ரஃபாக வந்து ஒரு ஸ்கெட்சோ அந்த மாதிரி வந்து டிராஃப்ட் பண்ணி எப்படி வேணும்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி ஒரு வெர்ஷனில் எண்ட் பண்ணல. கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வில் ஹேவ் மோர் தென் 10 வெர்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய போயிட்டு வருவோம். ஸோ நிறைய விதத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். அவங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி அந்த கேரக்டர்ஸ் வந்து ஹூ இஸ் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் த கவர், எதுக்கு இந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், லைக் ஒரு ஷேட் ஆஃப் பிளாக்கோ ஒயிட்டோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து நிறைய மீனிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸில் வி வென்ட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஈவன் யூஸிங் ஏஐ டூல்ஸ். வி வென்ட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் டூயிங் இட் மேனுவல் ட்ராயிங் ஃபுல்லாகவே. ஆனால் அந்த மேனுவல் ட்ராயிங் வந்து நல்லா பண்ணி பெஸ்ட்டாக கொடுத்தாலும் அந்த ஒரு கட்டத்தில் வந்து வி வில் ஹேவ் சம் சேலஞ்சஸில். இல்லை இது ஒத்து வராது, திஸ் இஸ் நாட் கன்வேயிங், திஸ் இஸ் நாட் enough டு யூனோ வெளியில் ஷைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, தட்ஸ் when towards the end, I think after so many months of trial and error, finally we came up with a design which is now the cover of the book. Wow. Yeah. Super. So இந்த ப்ராசஸ், அதாவது இந்த டிஸ்கஷன் இதெல்லாம் முடிஞ்சு நடக்கிறதுக்குள்ள எவ்வளோ மந்த்ஸ் ஆச்சு? அது okay, honestly சொல்லணும்னா I think we were having like around 3 to 4 months in between, because it was not always about ஒரு டிசைன் பண்ணிட்டோம்னா that is not the end. அதை தாண்டி நிறைய டிசைன் நம்ம பண்ணோம்ல. ஸோ அதனால it took so many months in between. But கடைசியில் when we finalized that one cover, we were very happy because it was satisfying. இதை விட பெட்டராக பண்ணியிருக்க முடியுமா? மேபி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் திஸ் வாஸ் மச் பெட்டர் தென் வாட் வி ஸ்டார்டட் ஃப்ரம். ப்ரோ, இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டிசைன் பண்ணியிருக்கீங்க, அந்த டிசைனிங் ப்ராசஸ் என்னென்னு ஆடியன்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் கன்வே பண்ணி அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஷுர். ஸோ லேப்டாப் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் பிஃபோர் வி ஸ்டார்டட் ஹெவிலி டிசைனிங் ஸ்டார்டட் த கிராஃபிக் டிசைன் ஒர்க்ஸ், நம்ம வந்து சரி ஒரு டிராஃப்ட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பட் அந்த கோர் கான்செப்ட் என்னன்னா, ஆக்சுவலாக அந்த டிசைனில் இந்த டைப்போகிராஃபிக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, அது நீங்கள் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் அப்படியே சொல்லுங்கள். யா, ஸோ பேசிக்லி இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், ரொம்ப ரஃப் டிராஃப்ட். ஆக்சுவலி வந்து ஆத்தர் வந்து லூனா அவங்க என்ன என்கிட்ட கேட்டாங்கன்னா, ஷி வாண்டட் த டிசைன்ஸ் டு பி இன் த ஷேட்ஸ் ஆஃப் கிரே.
அதாவது ஒயிட் பிளாக் அண்ட் கிரே அந்த மாதிரி கான்செப்ட்ல. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த விமன் கான்செப்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு வெக்டர் டிசைன்ல வந்து 2 விமனை டிசைன் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிளேஸ் பண்ண ஆப்போசிட்டா அவங்க தான் வந்து சரி விங்ஸ் மாதிரி இருக்கே தலைக்கீழியா போட்டு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணது. பட் அட் த சேம் டைம் என்னதான் இருந்தாலும் டைப்போகிராஃபி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ புக் பிகாஸ் எந்த அளவுக்கு வந்து பீப்புள் அட்ராக்ட் பண்றதோ அந்த டைட்டில் தான் மோர் தென் அ டிசைன் ஆல்சோ வெல் டைட்டில் இஸ் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தேர். ஸோ என்னாச்சு ரொம்ப பேசிக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபியூ வெர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட். தென் வி வென்ட் ஃபார் அ செகண்ட் டிராஃப்ட். பட் ஐ ஸ்டில் ஃபெல்ட் லைக் டக்குன்னு பார்த்தோன்னே அந்த டைட்டில் தெரியுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ தென் வி வென்ட் ஃபார் திஸ் இஸ் மச் மோர் வாவ் நல்லா இருக்கு இது பார்க்க அப்படியே. யா எனக்கும் வந்து இந்த வெர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஸ்டில் ஐ பர்சனலி ஃபெல்ட் ஒரு டெப்த் இல்லையே ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். தென் வி வென்ட் ஃபார் சம்திங் லைக் திஸ். வாவ் காட் பிளஸ் யூ டெவில் கிஸ் யூன்னு ரொம்ப யூனிக்கா இருக்கு இது. யா இது எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்தது பிகாஸ் ஒரு டார்க் சைட்ல இருக்கிறவங்க வந்து அதே ரிஃப்ளெக்ஷனை ஒரு பிரைட்டர் சைட்ல பாக்குற மாதிரியே ஒரு பிகாஸ் அது வந்து லூனாவோட லைக் ஒரு பெர்செப்ஷன் ஃப்ரம் த புக் ரைட். ஸோ அது நம்ம கிரியேட் பண்ண பார்த்தோம். பட் அவளுக்கும் வந்து இல்ல this doesn't give the wow factor எனக்கு ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தா then we decided okay maybe the color choices that we are going for is not right. so image வந்து ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க டெப்த் ஆட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு we came up with the concept of skies because the author loves skies, she loves stars and everything. பட் இந்த கதைக்கு வந்து ஐ மீன் இந்த புக்குக்கு வந்து இந்த ஸ்டார்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது சரி கிளவுட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிகாஸ் இட் ஃபாலோஸ் த தீம் ஆஃப் த கிரேஸ்ல ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் டைட்டில் வந்து இந்த மாதிரி வச்சோம். காட் பிளஸ் யூ டெவில் கிஸ் யூன்னு. ஹாரிஃபிக்கா இருக்கு லேசா பார்க்க. யா அப்படியே எனக்கு வந்து இது வந்து இன்ஸ்பயர் ஆனது காரணம் வந்து கான்ஜூரிங். பட் தென் இன் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் நாட் கன்வேயிங் த மூட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ ஆஃப்டர் ஃபர்தர் டிஸ்கஷன் தென் வி டிசைடட் ஓகே இதெல்லாம் ஸ்க்ரைப் அவுட் பண்ணிடலாம், லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச். பட் இந்த வாட்டி இந்த பிளாக் கிரே கான்செப்ட் வேணாம் கொஞ்சம் கலர்ஸ் எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் வி கேம் டு திஸ். ஃபர்ஸ்ட் வந்து யா ஷி வாண்டட் டு மெயின்டைன் த கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர்ஸ் இருக்கட்டும் இந்த வாட்டி வந்து திருப்பி போடாம ஒரே 2 பேரும் ஃபேஸிங் ஈச் அதர் மாதிரி சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷி வாண்டட் சம்திங் லைக் யூனோ கலர்ஃபுல்னால தென் ஐ சஜஸ்டட் லெட்ஸ் கோ ஃபார் லைக் சம் கைண்ட் ஆஃப் ஸ்மோக் that would actually evoke கொஞ்சம் மேஜிக்கலா கொஞ்சம் மிஸ்டிக்கலா இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மோக் எஃபெக்ட்ஸ் மாதிரி பின்னாடி கொடுத்துட்டு தென் வி வென்ட் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் அ டைப்போகிராஃபி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா காட் பிளஸ் யூ டெவில் கிஸ் யூன்னு சொல்லிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் பாப்பிங்காக இருக்கும் ரதர் தென் இட் பீங் ஸ்மால் ஆன் த பேஜ். இது வந்து கொஞ்சம் இன்னும் பாப் அப் ஆகிற மாதிரி. இது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரிஃபிக்காக இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. யா இட்ஸ் மச் மோர் லைவ்லியர் அண்ட் ஆல்சோ லெட்ஸ் சே திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹர் க்ளோசஸ்ட் புக் டு ஹர் ஹார்ட். ஸோ அதனால வந்து she took so much care in the design of the book because I think in the end of the day அது வெளியே வரும்போது it's going to be there for few years definitely in the market, so it has to stand. so அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் போறது இன்னும் பெட்டர் அப்ரோச்னு தோணுச்சு. and she also likes minimalistic style, that is why we went for these kind of colors, this black and white and stuff. but if you ask me this colorful-ஆ இருக்கே பின்னாடி அது வந்து உங்களுக்கு minimalistic-ஆ தெரியுதானா yes it's a little bit different but it's just enhancing the feel of the cover. so அதுதான். so இதுதான் வந்து கடைசில வந்து நம்ம ஃபைனல் டிசைனா போய் with the back cover ஓட we finalized one second yeah so this was the finalized nice yeah nice. and also back coverக்குன்னு வரும்போது she wanted to be very basic because நானும் வந்து என்ன நினைச்சேன்னா சரி இந்த கலர்ஸ் வந்து அப்படியே வந்து பின்னாடி கொஞ்சம் பின்னாடி ஏதாவது கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணேன். பட் தென் ஷி செட் இட்ஸ் ஓகே நம்ம வந்து பிளேனாக வச்சுக்கலாம், ஜஸ்ட் கீப் மினிமல் கலர்ஸ் இன்சைட் அண்ட் வில் ஃபிக்ஸ் இட் அப்படின்னு சொன்னதுனால we went for this. ஆக்சுவலி இன்டெரக்டாகவே நீங்கள் வந்து இதில் இருக்க ஒரு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. எஸ் ஆக்சுவலி காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் சொல்லுவாங்கல்ல. ஸோ கிராஃபிக் டிசைன் பண்ணும்போது வி நீட் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் டு சூட் டிசைன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஹேவ் அ பர்டிகுலர் டிசைன் வி கேனாட் கோ மோர் தென் 3 or 4 கலர்ஸ் பிகாஸ் ரொம்ப நிறைய கலர்ஸ் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு வந்து அது டூ மச் டு டேக் இன். பட் இஃப் யூ ஹேவ் லைக் 2 to 3 கலர்ஸ், த பிரைமரி கலர், செகண்டரி கலர், ஒரு டெர்ஷரி கலர் ஜஸ்ட் ஃபார் டெக்ஸ்ட் or anything, then in that way you'll feel much okay, even balanced-ஆ இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா if you see white a shade of purple, black, அவங்க ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட் ஜஸ்ட் கரெக்ட் பேலன்ஸாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்படி பேலன்ஸ் பண்ணிப்போனா ஒயிட் அண்ட் பிளாக் பின்னாடி வந்து பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு அந்த கலர்ஃபுல்லான டிசைன். இதுவும் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவு வி ஹேவ் டு ஒர்க் ஸோ தட்ஸ் அ திங். ஸோ
டியர் ஆடியன்ஸ், நீங்கள் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க அந்த புக்கோட டிசைன் எங்கேருந்து ஆரம்பிச்சு எந்த க்ரக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு எங்கே கொண்டு போய் முடிஞ்சது அப்படின்னு நமக்கு தெளிவாக ஒரு லேப்டாப் மூலமாக மிஸ்டர் மிஷான் நமக்கு சொல்லியிருக்காரு. எனக்கு பர்சனலாக ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ப்ரோ, நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண ஃபைல் எல்லாமே வந்து ஃபோட்டோஷாப் ரிலேட்டடில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை வேறு ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? ஐ மீன் கிராஃபிக் டிசைன்னு சொன்னோம்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. பட் எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் வந்து கண்டிப்பாக ஃபோட்டோஷாப் தான். பட் ஐ டோன்ட் ஆல்வேஸ் ஸ்டிக் டு ஃபோட்டோஷாப் பிகாஸ் வந்து மல்டி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய பர்க்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விதத்தில் எது தேவையோ சம்டைம்ஸ் வந்து இல்லஸ்ட்ரேட்டர் போகிறது, சம்டைம்ஸ் ஃபோட்டோஷாப் வருது, சம்டைம்ஸ் ஈவன் கேன்வா யூஸ் பண்ணுறது சில எலிமெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு. பட் இந்த எண்ட் ஆஃப் த டே நம்ம பப்ளிகேஷனுக்கு வந்து பிரிண்டிங்க்கு இதாக கொடுக்கணும்னா கண்டிப்பாக இன்டிசைனில் தான் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைலை வந்து இன்டிசைனில் போட்டு எடுக்கிறது தான் இந்த ஃபைனல் அவுட்புட். ஸோ அதுதான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ விச் எவர் இஸ் கம்ஃபர்டபுள் டு யூ கைஸ் கேன் யூஸ். பட் கிராஃபிக் டிசைனுக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள்கிட்ட வந்து கிடச்ச ஒரு இன்டர்வியூ வந்து ரொம்பவே ஒரு ஐ ஓப்பனராகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் ஆடியன்ஸ்க்கும் நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புக்கு அதுக்கு பின்னாடி டிசைனிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு இதை விட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். நைஸ் மீட்டிங் யூ. நைஸ் மீட்டிங் யூ. இவங்களோட புக் லான்ச் ஈவெண்ட் இருக்குது. ஒரு புக் லான்ச் ஈவெண்ட் எப்படி நடக்குது, அங்கே எத்தனை பேர் வராங்க, என்னென்ன மாதிரியான ரைட்டர்ஸ் வராங்க, எப்படி அந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நாமளும் போய் பார்ப்போம். ஸோ வாங்க போகலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு புக் லான்ச் ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. இதை பற்றி நம்ம ஆத்தரான லூனா அவங்ககிட்ட என்னன்னு தெரிஞ்சுப்போம் வாங்க, கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இந்த உங்கள் புக்கு வந்து இப்போ லான்ச் ஆயிருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் இட். ஸ்பீச் டெலிவர் பண்ணீங்களே, அதில் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்போ உடம்பு பரவாயில்லையா? இல்லை, ஆக்சுவலி வீட்டுக்கு போய் தான் ரெஸ்ட் எடுக்கணும். பட் ஐம் ஸோ ஹாப்பி. அதனால் சிக்னஸ் தெரியல. பட் ஆனால் ரைட்டர் ஆக போகிறேன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. ஓகே, இப்போ வந்து இந்த புக்கு எழுதுறதுக்கு நடுவில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? இந்த புக்கு எழுதி அதை பப்ளிஷ் பண்ணுற அந்த டைமுக்குள்ளே அது ஸ்ட்ரகிள்னு சொல்கிறத விட இட் வாஸ் நல்லா தான் இருந்துச்சு ஒரு வகையில். என்னென்னா நமக்கு டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. ஸோ புக்கு நம்ம மேனுஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு. அந்த மேனுஸ்கிரிப்ட் நெக்ஸ்ட் வந்து அப்ரூவலுக்கு அனுப்பணும். அப்புறம் டைப் செட்டிங் பண்ணுவாங்க, அதை ப்ரூஃப் ரீடிங் பண்ணுவாங்க, அட்வான்ஸ் ரீடர் காப்பி கிட்ட கொடுத்து நம்ம அவங்கள்ட்ட ரிவ்யூ வாங்கணும். ஸோ நிறைய சேஞ்சஸ் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வேல சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருப்போம் புக்கில். ஸோ ஃபைனலாக அது பிரிண்ட்டுக்கு போகும்போது ரிலீஃபாக இருக்கும். அண்ட் திருப்பி அது பிரிண்ட்டில் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. இதுக்கடுத்து என்ன மாதிரி ஜானரில் வந்து நீங்கள் புக் எழுதலாம்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலி என்னோட யூஷுவல் ஜானர்ஸ்னு பார்த்தா நான் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் ட்ரை பண்ணேன், ஒரு போய்ட்ரி ட்ரை பண்ணேன். இப்போ வந்து இட்ஸ் ஆந்தாலஜி ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ். ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் சிறுகதைகள், கவிதைகள் எல்லாம் பண்ணியாச்சு. நாவல்லான்றதும் பண்ணேன், அதுவும் ஒரு குறு நாவல் தான். ஸோ நெக்ஸ்ட் என்னோட குரூப் வந்து நாவல் பண்ண போகிறேன் கிளாஸிஃபிகேஷனில். பட் ஜான்ரா எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்கு வந்து இருக்க தாட்ஸை வச்சு தான் நான் ஜான்ரா வந்து டெவலப் பண்ணுவேன். ஸோ ஃபார் எனக்கு ஐடியா இல்லை என்ன ஜான்ரா பண்ண போகிறோம். சரி, இங்கிலீஷில் நம்ம இவ்வளோ புக்ஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அடுத்து தமிழில் உங்களுக்கு பண்ணணும்னு ஐடியா ஏதாவது வந்திருக்கா? இது வரைக்கும் வரல. தமிழ் டிரான்ஸ்லேஷன் இந்த மருதனோட புக்கே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன் டிரான்ஸ்லேஷன். ஸோ தமிழ் புக் எழுதுகிற அளவுக்கு இன்னும் எனக்கு அந்த டேலண்ட் வரல. எனக்கு கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தா அது இங்கிலீஷில் எழுதுறதுக்கு கூட அந்த ஃப்ளோ இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணலாம். ஓகே மேம், நைஸ் மீட்டிங்கு. அடுத்த உங்களோட ரிலீஸ் ஆகிற புக்கில் வந்து நம்ம பார்ப்போம். ஆல்சோ வந்து என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, இன்னொரு எழுத்தாளர் தாளமுத்துக்குமார்னு சொல்லி. அவர் என் புக்கை படித்து அவரோட ரிவ்யூ சொல்ல விரும்புகிறாரு. கேட்குறீங்களா? கேட்குறோம் மேம். ஸோ அவங்க புக்கு படித்த ஒரு ஃப்ரெண்ட் அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றதை இப்போ நம்மள்ட்ட கேட்போம் வாங்க. பிரதர், அவங்க புக்கை நீங்கள் படிச்சிங்க, அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலி லூனா அவங்க புக்கு வந்து இனிஷியலாக கொடுத்தாங்க, நான் படிச்சும் முடிச்சுட்டேன். ஸோ வந்து ஒரு நரேஷன் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருந்துச்சு, ரொம்ப ரஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் அப்புறம் கான்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எழுதினவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் எப்படி சொல்ல கிளிஷேவாகவே போயிட்டு இருந்த ஃபிக்ஷன் வந்து இப்போ கொஞ்சம் புதுசாக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ரீச் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சர்ரியலிஸ்டிக் பேக்ரவுண்ட் இருக்குது இதில்.
ஸோ இதை வச்சு நம்ம ரிசர்ச் கூட பண்ணலாம். ஸோ இப்போது அந்த டைட்டில் வந்து நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம், அதே எஃபெக்ட் வந்து உள்ளே இருக்க கான்டென்ட்டும் கொடுக்குது. ஓகே பிரதர், நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபெமினைன் ரிலேட்டட் புக்ஸ்லாம் வந்து நீங்கள் படித்தது உண்டா இதுக்கு முன்னாடி, இல்லை இதான் ஃபஸ்ட் டைமா பிரதர்? ஓகே, ஆக்சுவலி ஃபெமினிஸ்டிக் கான்டென்ட்னு சொல்கிறப்போ அது வந்து ஒரு இன்க்ளூசிவான டைப்பாக இருக்கும். அப்படி தான் இருக்குது. காட் பிளெஸ் யூ, டெவில் கிஸ் யூ. மென்னும் விமனும் வந்து ஆப்போசிட் பைனரிஸ் இல்லை, நெய்பரிங் செக்ஸஸ் தான். ஆந்தாலஜியும் வந்து அந்த இன்க்ளூஷனை வந்து கொண்டு வருது. இதுக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கேன். இந்த ஆந்தாலஜியும் அது ரிலேட்டடாக பண்ணியிருக்குது. இப்போது நாம் புக் மேக்கிங் ப்ராசஸ் பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். ஸோ புக் மேக்கிங் பற்றி பார்த்தாச்சு, புக் ரைட்டிங் பற்றி பார்க்கலாமா? அதை பற்றி வீடியோ ஏதாவது இருக்கா? வாய்ஸ் கேட்குது, நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. எஸ், புக் ரைட்டிங் பற்றி ஒரு வீடியோ இருக்குது, அதை நாம் பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ பார்ட் 2ல் மறக்காமல் பார்க்கணுன்னா இப்போ எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.